வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே ஆங்கில புத்தாண்டு 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம ஏற்கனவே புத்தாண்டு பலன்கள் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஓவராலாக இந்த புது வருஷம் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்த்துட்டோம். இப்போ மாதமாக பார்க்க போகிறோம். முதல்ல ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜனவரி தமிழர் திருநாள், மார்கழியிலேருந்து தைக்கு மாறுறோம். ஸோ இது எல்லா தமிழர்களுக்குமே, தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்குமே இது ஒரு முக்கியமான மாதம். பொங்கல் அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல் இருக்குது. சரி, இந்த மாதத்தில் எந்த கிரகநிலை எப்படியெல்லாம் மாறுது, என்னென்ன நல்லது நம்மளுக்கு நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும், அதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணால் கல்யாணம் தேடுறவங்களுக்கு கை கூடும். அது ஏன்னா தை மாதம் கல்யாணம் கை கூடுற மாதம் இது. வேலையில் ப்ரமோஷன் ரெடி ஆகிறதுக்கு, பிஸ்னஸ் நல்லபடியாக வளர்கிறதுக்கு யார் யார் என்னென்ன பண்ணோன்றது நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். துலாம் ராசி உங்களுக்கு இந்த ஜனவரி 2026 எப்படி இருக்கிறது பார்க்கலாம். ஜாக்பாட் ராசியில் நீங்களும் ஒருத்தருங்க. ஆமாம், ஏன்னா குரு பகவான் உங்களை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டைம். சரிங்களா? நீங்கள் இந்த ஜனவரி முழுக்கவே நீங்கள் எடுக்கிற விஷயங்கள், நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் நிறைய ஜெயிப்பீங்க. ஓவராலாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு காசு நல்லா கைக்கு வரும். ஆனால் ஒன்று காசு வரும், கூட செலவும் வரும், சுப செலவாக வரும். சரிங்களா? அதனால் நல்ல விஷயந்தான். எப்படியோ ஒரு நல்ல விஷயத்துல தான் பணம் போக போகுது. நீங்கள் நிறைய பேர் நீதித்துறையில் இருப்பீங்க, நிறைய பேர் அக்கௌண்டன்ட்லாம் இருப்பீங்க. நீங்கள் எடுக்கிற அந்த அந்த கணக்கு வழக்கு அது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவே ஒரு பரிகாரமாக உங்களுக்கு அமைஞ்சிடும். சரிங்களா? செலவு என்ன காசு வருது, என்ன காசு போகுது, எவ்வளோ காசு போகுதுன்ற கணக்கு வச்சுக்கிட்டாலே நீங்கள் ஜெயிக்கிறது அதிகமான உறுதி. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க டைம். நீங்கள் லேண்டு அதுவும் இந்த துலாம் ராசிக்காரங்கள ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் வாங்குறீங்க, நகை வாங்குறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான டைம். ஆனால் எப்பவுமே சொல்கிறது, ஒரு ஜோதிடரை பார்த்து எந்த கிரகநிலை எப்படி இருக்குது, எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எனக்கு காசு ப்ராஃபிட்டாக வரும் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறது கண்டிப்பாக உறுதி. மன அளவில் நிறைய சந்தோஷம் வரும். குடும்பத்தோடு நீங்கள் கோவில் குளங்கள் போயிட்டு வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது ரொம்ப அதிகமாக சந்தோஷமும் தரும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இருந்த எதிரிகள் தொல்லை, கடன் பிரச்சனைகள், ஏதாவது இந்த கோர்ட்டு கேஸு, ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட், யாரோ உங்கள் புறமுதுகு பேசுறது ஏன்னா நம்ம துலாம் ராசி இந்த தராசு மாதிரி. நீங்கள் அவங்களுக்கும் பேச மாட்டீங்க, இவங்களுக்கும் பேச மாட்டீங்க, ஒரு நடுவு நிலையாக இருப்பீங்க. ஆனால் உங்களை பற்றி ஊரே பேச, ஆனால் முதுகு பின்னாடி பேசும். உங்கள் முகத்துக்கு நேரம் யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இதுதான் இப்படி தான் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டு போயிடுங்க. அதனால் உங்கள் முதுகு பின்னாடி பேசுவாங்க. அந்த முதுகு பின்னாடி பேசுகிறவங்க எல்லாருமே சைலண்ட் ஆகிற டைம் இது. சரிங்களா? அதே மாதிரி கல்யாணத்துக்கும் உங்களுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம சொல்கிறது தான், நாள், நேரம், ஹோரை இதெல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு டவுட் இருந்தால் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த நாள் எந்த ஹோரைட்டாக பார்த்து சொன்னால் நல்லதுன்றதை சொல்கிறேன். அண்ட் அதில் ஜெயிக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கடன்கள்லாம் தேவைப்பட்டால் மட்டும் வாங்குங்க, இல்லைனா வாங்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க. இந்த பணம் வாங்குறது, இந்த விஷயங்கள்லாம் வச்சுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது தரும். சரி, அடுத்து நீங்கள் குருமார்களை பார்க்குறது ரொம்ப நல்லது. தொழில் ஸ்தானம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தொழில் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ப்ரமோஷன், நீங்கள் நிறைய எக்ஸாம் எழுதுங்க. சிஏல இருக்கவங்க, நீதித்துறையில் இருக்கவங்க கண்டினியூஸாக எக்கச்சக்கமாக நிறைய சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ் வாங்குவீங்க. இதெல்லாம் எழுதுங்க. இதை எழுத நீங்கள் இன்னும் வாழ்க்கையில் நிறைய இன்னும் மேலே முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதுனா பிஸ்னஸ்லலாம் பணம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த பணத்தை வெளியே எடுத்துறது பெஸ்ட்டு. கொஞ்சம் நஷ்டமாகிற மாதிரி இருக்குது, இல்லை கொஞ்சம் ப்ராஃபிட் வந்திருக்கு சார், ஏதோ ஒரு கிரக நிலையால் எனக்கு ப்ராஃபிட் இருக்குன்னா அந்த ப்ராஃபிட்டோடு வெளியே எடுத்துகிட்டு ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறது உங்களை ஒன்று நல்லா கை கொடுக்கோங்க. சரிங்களா? 12ஆம் வீட்டுனா சனி பகவான் பார்க்கறதுனால நிறைய செலவு வரும். ஓகேவா? நம்ம ஆரம்பத்திலே சொன்னதான், நீங்கள் எவ்வளோ காசு வருது, எவ்வளோ காசு போகுது, இதை நீங்கள் கரெக்டாக கணக்கு வச்சுருந்தாலே என்ன செலவு வருதுன்றதை பார்த்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். வெள்ளிக்கிழமை பால் பாயசம் கொடுத்தோ, இல்லை அம்மாவுக்கு வெண் பட்டாடை கொடுத்தோ, தாமரை பூ வச்சோ வழிபடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் தாமரை மாலை, தாமரை விதையோட மாலையை நீங்கள் தொடர்ந்து போட்டுட்டு வர்றது உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை
நிறைய இன்க்ரீஸ் பண்ணும். சிவபெருமானம் தான் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் போயிட்டு சிவபெருமானை வழிபடுறது ரொம்ப நல்லது. அவருக்கும் வெண்பட்டாடை கொடுக்கலாம், அம்பாளுக்கு வெண்பட்டாடை கொடுக்கலாம். வரவங்களுக்கு வந்து பாயாசமோ, முக்கியமாக நீங்கள் யாருன்னா கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை தேடுறீங்க, இல்லை லவ்வர்ஸாக இருக்கீங்க, லவ்வர்ஸ் அதை கல்யாணமாக மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து தயிர் சாதத்தை வந்து அன்னதானமாக கொடுக்குறது, இல்லை யாருக்கும் வாங்கி தர்றது வந்து ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ல ரிஷ துலாம் ராசி வந்து சுக்கிர ராசி. அதனால் நல்லா லவ் பண்ணும். கண்டிப்பாக ரொமான்ஸ் நல்லாயிருக்கும். அந்த லவ்வர்ஸ்குள்ளே இன்னும் நல்ல இணக்கம் ஜாஸ்தியாகும். அதை கல்யாணமாக மாற்றுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான டைம். நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இதுலேயே நீங்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு வந்து இன்னும் சூப்பராக இருக்குங்க வாய்ப்பு. அதுவும் மிடில் ஈஸ்ட்டில் யாருன்னா போகிறீங்கன்னா, வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு இன்னும் நல்ல வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு வந்து இன்னும் நல்லதாகவே உங்களை மேன்மேலும் இன்னும் கொண்டு போகுங்க உங்களுக்கு. ஸோ எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் வெற்றி அடையிறதுக்கு ரொம்ப நல்ல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆஃபீஸில் மட்டும் கொஞ்சம் பாலிடிக்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் முதுகு பின்னாடி பேசுகிறவங்க குறைஞ்சாலும் ஏதோ ஒரு விதமான பாலிடிக்ஸ் இருக்கும். நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன? நீங்கள் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் போகாமல் நடுநிலையாக நிற்கிற ஆள். அந்த நடுநிலை தன்மையை நீங்கள் கரெக்டாக கொண்டு போனாலே நீங்கள் ஜெயிக்கிறது வந்து கண்டிப்பாக உறுதிங்க. சரியா? ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் மேனேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஏன்னா உங்கள் நேரம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. சரிங்களா? நம்ம சொன்ன அந்த தெய்வ வழிபாடுங்களை கரெக்டாக கடைபிடிச்சிட்டு வாங்க. எசென்ஷியல் ஆயில்னு இருக்குது. பர்ஃப்யூம்லாம் அடிக்காதீங்க. பர்ஃப்யூம்லாம் வந்து ராகு கேது, ராகு எனர்ஜி இழுத்துன்னு போயிடும். எசென்ஷியல் ஆயில்னு தேடி பாருங்கள். அதை வாங்கி தடவை 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 அந்த நறுமணம் உங்கள் உடம்புல ஏற 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 அந்த ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து அந்த சுக்ரன் ஆக்டிவேஷன் ஆகும். இந்த ஜனவரி 2026 வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் மாதமாக அமையுங்க. இப்போ உங்கள் ராசிக்கு நம்ம என்னென்ன நல்லது நடக்கும், எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும், யாருக்கு நல்ல வேலை கிடைக்கும், யாருக்கு நல்ல மகப்பேறு வழிவகைகள் இருக்குது, யாருக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும், எப்படி அந்த கல்யாணத்தை பாசிட்டிவாக மாற்றுறது, யாருக்கு காதல் கைகூடும், யார் வெளிநாடுக்கு போகலாம், இது யாருக்கு நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது எல்லாமே பொது பலன். ஏன்னா ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. இது ஒரு கோடி பேருக்கு இது பொதுவான விஷயங்கள். இது வந்து ஒரு 50% நடக்குங்க, இல்லை அதுக்கு கம்மியாக தான் நடக்கும். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம் பொறுத்து எக்கச்சக்கமாக மாறும். ஏன்னா உங்கள் லக்னம், உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசி கட்டங்கள் பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும். ஆனால் இது இப்போ நம்ம சொன்னது பேஸ். பொதுவான விஷயங்களில் எனக்கு தெரிஞ்ச 100% சொல்லியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு 100% நடக்கணும்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் அது தெரியும். ஸோ உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் ஏதோ ஒன்று கேட்கணும். சரி, எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன், நான் ஒரு வீடு வாங்க போகிறேன், முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா தனி நபர் ஆலோசனைக்கு என் நம்பர் கீழே இருக்குது. தனிநபர் ஆலோசனை அப்பாயின்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு ஃபோன் கால்லையே உங்களுக்கு ஃபுல் அப்பாயின்மெண்ட் கன்சல்ட்டிங் தரேன். அது பிரகாரம் நடந்துக்கோங்க. வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது இந்த மாதம் வந்து தை வர ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? தை ஸ்டார்ட் ஆனாலே வழி பிறக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். ஸோ கல்யாணத்துக்கு இருக்கவங்களோ, இல்லை ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறவங்களோ, இல்லை வெளிநாடுக்கு போகிறவங்களுக்கு ட்ரை பண்ணுறவங்களோ எல்லாருமே இப்போ பண்ணுங்க. ஏன்னா வெளிநாட்டுக்குலாம் இந்த விசாவுக்கு அப்ளை பண்ணுறது, ஏன் இந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுற குழந்தைங்கள அவங்க இந்த பிளாக் ஃப்ரைடே, கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயர்னு ஒரு பெரிய லீவு கேப்புக்கு அப்புறம் இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதனால் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணால் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துலேயுமே முக்கியம்னா இது நடக்காது, இது அப்படி தான், இது சும்மா அப்படின்னு கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது முதல்ல நடக்க போகிறது தான் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது ஒன்று நடக்கிறது வந்து உங்களோட தனிப்பட்ட ஜாதகங்களை பொறுத்து ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம நிறைய தெய்வ வழிபாடுகள் சொல்லியிருக்கோம். இந்த தெய்வ வழிபாடுகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக. நீங்கள் ஃபாலோ பண்ணனா அந்த விஷயங்கள் வந்து தடைகளை உடைச்சி அதை வெளியே அதை உங்களுக்கு நடத்தி வைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவும் முன்னாடியே சொன்னது தான். உங்களுக்கு வந்து ஒரு பொதுவான விஷயங்களை சொல்லியிருக்கேன், பொதுவான தெய்வ வழிபாடுகள் சொல்லியிருக்கேன். ஒன்று உங்கள் ஜாதகத்துக்கு அக்யூரேட்டாக எந்த தெய்வத்தை பிடிக்கணும், எந்த கோவிலை பிடிக்கணும், இல்லை எந்த உபாசனை தெய்வத்தை பிடிக்கணும். நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் குபேர ஸ்தலம்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் குபேர ஸ்தலம் எது? குபேரர் கோவில் போனால் பணம் வரும்ன்றது இல்லை. அப்போ முருகரோ பெருமாளோ தரமாட்டாரா? அப்படி கிடையாது. உங்கள் ஜாதகத்துக்கு எந்த கடவுள், எந்த கோவில்கள்
குபேர சம்பத்து தரோன்றது இருக்குது. அதை பார்த்து சொல்லுவோம். அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இது எல்லாம் ஒர்க் ஆகும். தெய்வ வழிபாடு மட்டும் இல்லைங்க. இதில் வந்து எந்த மாதிரி கலர் துணிகளை உடுத்துகிறோம், எந்த மாதிரி உணவு முறைகளை சாப்பிட்றோம். ஏன்னா ஒவ்வொன்றுமே ஃப்ரீக்வன்சி எல்லாமே ஆண்டவன் தந்தது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண நீங்கள் வாழ்க்கையில் ஒரு படி முன்னேறிட்டே இருக்கலாம். இதை கேட்டோடனே எல்லாமே கம்ப்ளீட்டாக தலைக்கீழாக மாறிடுமா, என் கடன் பிரச்சனைலாம் போயிடுமா அப்படின்னா நீங்களே யோசிங்க. அது நடக்குமா? ஒரு வீடியோவை கேட்டு நடக்குமா? கஷ்டம். ஆனால் நான் ஒரு விஷயத்துலேருந்து ஒரு படி மேலே போனால் கண்டிப்பாக போவீங்க. ஒரு ஏலேருந்து அப்படியே இசட்டுக்கு போய்ட்டோம். 1லேருந்து 14வது கொஸ்டினுக்கு போயிடுவீங்கன்னா அந்த கொஸ்டின் நீங்களே கேட்டு பாருங்கள், போக முடியுமா ஒரு வீடியோவை பார்த்துன்னு. ஆனால் 1லேருந்து 2வது படி 3வது படி கண்டிப்பாக போவீங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா பயன்பெறுங்க. நீங்கள் பயன்பெறணுன்னு தான் இவ்வளோ ஆசையாக சொல்கிறோம். நல்லா பயன்பெறுங்க. நல்ல விஷயம் நடந்த உடனே கமெண்ட்லேயே போடுங்க. அது எங்களுக்கும் நிறைய சந்தோஷம் தரும் அடுத்த வீடியோ போட. ஸோ இந்த ஜனவரி 2026 உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் வருஷமாக, சூப்பர் மாதம். இந்த வருஷமே சூப்பர் வருஷம். இந்த மாதம் தொடக்கமே உங்களுக்கு சூப்பராக அமைய டிவைன் தினேஷன் வாழ்க வளர்த்துறது.